அடர்ந்த பச்சை காட்டின் நடுவே எல்லா விலங்குகளும் பயத்துடன் வாழ்ந்து வந்தன. அந்த பயத்திற்கு காரணம் வீரசிங்கம் என்ற பெரிய சிங்கராஜா. அவன் கர்ஜித்தாலே பறவைகள் கூட அமைதியாகிவிடும். அந்த காட்டில் மின்னி என்ற ஒரு சிறிய முயல் வாழ்ந்து வந்தாள். அவள் உடலில் சிறியவளாக இருந்தாலும் மனதில் மிகவும் புத்திசாலி. ஒரு நாள் அனைத்து விலங்குகளும் பெரிய மரத்தின் கீழ் கூடி, இந்த சிங்கத்தால் நமக்கு அமைதி இல்லை என்று கவலையுடன் பேசிக் கொண்டிருந்தன. அப்போது மின்னி மெதுவாக முன்வந்து, நான் ஒரு வழி முயற்சி செய்கிறேன் என்று துணிவாக நினைத்தாள். அடுத்த நாள் காலை அவள் சிங்கத்தின் குகையை நோக்கி நடந்தாள். கோபமாக இருந்த வீரசிங்கம், என்னை காத்திருக்க வைத்தது யார் என்று கர்ஜித்தது. ஆனால் மின்னி பயப்படாமல், அரசே, நான் வரும்போது இன்னொரு சிங்கம் என்னை தடுத்தது என்று சொன்னாள். அதைக் கேட்டதும் சிங்கம் மிகவும் கோபமடைந்தது. இந்த காட்டில் இன்னொரு சிங்கமா என்று கர்ஜித்தபடி மின்னியை பின்தொடர்ந்து காட்டின் பழைய கிணற்றின் அருகே வந்தது. அந்த கிணற்றின் நீர் மிகவும் தெளிவாக இருந்தது. சிங்கம் உள்ளே பார்த்தபோது தன்னுடைய பிரதிபலிப்பை பார்த்தது. ஆனால் அது இன்னொரு சிங்கம் என்று நினைத்தது. கோபத்தில் பலமாக கர்ஜித்தது. தண்ணீரில் இருந்த பிரதிபலிப்பும் கர்ஜிப்பது போல தெரிந்தது. யோசிக்காமல் கோபத்தில் சிங்கம் கிணற்றுக்குள் குதித்தது. சில நொடிகளில் காடு முழுவதும் அமைதியாகிவிட்டது. மின்னி மெதுவாக காட்டுக்கு திரும்பினாள். எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியில் அவளை சுற்றி நின்றன. அந்த நாள் முதல் சிறிய முயலை யாரும் சாதாரணமாக பார்க்கவில்லை. புத்திசாலி மின்னி என்று அனைவரும் பெருமையுடன் அழைத்தனர். குட்டீஸ்களே, உடல் பலம் மட்டும் பெரிய சக்தி இல்லை. அமைதியாக யோசிக்கும் புத்திசாலித்தனமே சில நேரங்களில் மிகப்பெரிய வெற்றியை தரும்.